தோழர்களே, இப்போது கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், சோடச கும்பாபிஷேகம் அப்படின்னு வகை வகையாக போடுவாங்க. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னு சொன்னால் அந்த சாமிக்கு அடியில் சிகப்பாக ஒரு மருந்தை வச்சு அடிச்சிருப்பாங்க ஸ்கொயராக. அஷ்டம்னு சொன்னால் 8 சம்ஸ்கிருதத்தில், பந்தனம்னு சொன்னால் ஃபிட் பண்ணுறது. அஷ்டபந்தனம் அந்த வெண்ணெய், குங்குளியம், மெழுகு, தேன் மெழுகு இதெல்லாம் போட்டு உரலில் அடிப்பாங்க. இந்த சிகப்பாக ஒரு போடு இருக்குமே செந்தூரம், அதெல்லாம் போட்டு இடித்து அதை இடிக்கும்போது நல்லா சூடில் அது வந்து இலகும், தாறு மாதிரி அப்படி இருக்கும். அதை எடுத்து அமுத்திட்டா அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது இறுகி போயிடும். இது பண்ணால் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம். சோடச கும்பாபிஷேகம்னா அந்த சிலைகிட்ட இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெறும் அந்த கோபுரம் புதுசாக கட்டுவாங்க, புதுப்பிப்பாங்க. பழைய கோபுரத்தில் இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி, அந்த மரம்லாம் முளைச்சிருக்கும், அதெல்லாம் ஆசிட் போட்டு எடுத்துகிட்டு பொம்மையெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அது மேலே கும்பம் வச்சுருப்பாங்க. அது செம்பில் வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாகரிக காலங்கனால தங்க முலாம் பூசி வைக்கிறது ஃபேஷனாக போயிடுச்சு. அது இப்போ சர்ச்சில் கூட வைக்கிறானுங்க. சர்ச்சில் என்ன பண்ணுறான்னா கோபுரம் மாதிரி கட்டிவிட்டு, ஏன்னா மத வியாபாரி தானே, அவனுக்கு எப்படியாவது மக்களை உள்ளே இழுக்கணுன்ட்டு சர்ச்சில் கூட ஒரு கோபுரம் மாதிரி கட்டி மேலே கலசுக்கு மேலே சிலுவையை வச்சுட்டானுங்க, 3 சிலுவை. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, மேலே பார்த்து கும்பிட தான் தெரியும் தவிர மேலே சிலுவை இருக்கா, கலசம் இருக்கா, சாமி இருக்கா ஒன்றும் தெரியாது. ஏதாவது உண்டியில் பார்த்தா காசு போடணும். வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா புகார் பெட்டின்னு எழுதி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே ரூபா நோட்டு கிடக்கு. ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாது, புகார் பெட்டி கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு படிக்க தெரியாது. 100 ரூபா 50 ரூபா இருக்குது. இது யார் அயோக்கியன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேளாங்கண்ணியில் அந்த நிர்வாகி இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ஆள் அங்கே போட்டு சொல்லணும், இது வந்து புகார் பெட்டிங்க, இது பணம் போடுற பெட்டி இல்லைன்னு சொல்லணும். வந்த வரைக்கும் ஆதாயம் தானே உங்களுக்கு. மதம்ங்கிறது என்னென்னா சம்பாதிச்சா போகிறோம். லட்சுமி கும்பிட்டா பணம் வருமா, லட்சுமி கோயிலில் போனீங்கன்னா உண்டியில் வச்சு இருக்கிற காசை பிடிக்கிட்டு விட்ருவான், உள்ள காசும் போயிடும், சூதாடுற மாதிரின்னு வச்சுக்க. இது மாதிரி இந்த கும்பாபிஷேகம் ஏன்னு வரும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாகசாலைன்னு ஒன்று கட்டுவாங்க. யாகசாலைன்னு ஒன்று கட்டி இந்த சாமி உள்ள மூலவரெலாம் இருக்குது பாருங்கள், மூலவர், ஒரு பொண்டாட்டி, வெப்பாட்டி, சுற்று வட்டார சாமியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பானையை வச்சு மந்திரம் சொல்லி அந்த சாமியோட சக்தியெல்லாம் அந்த பானைக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, சாதாரண பச்சை தண்ணி அதில் ஊற்றி அப்படியே அந்த உயிரை அதுக்குள்ளே கொண்டாந்துருவானா. இந்த பானையை கொண்டு போய் அந்த யாகசாலையில் வச்சுருவோம். வச்சு அதுக்கு தேங்காய் வச்சு பூ மாலையெல்லாம் போட்டு அந்த சாமியெல்லாம் வெறுஞ்சாமி, கோயிலுக்குள்ள சாமியெல்லாம் வெறுஞ்சாமின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். திரும்ப இந்த சாமிக்கு சக்தி எப்படி போகும்னா, இந்த தண்ணியை கொண்டு போய் சாமி மேலே ஊற்றியெல்லாம் போகாது. அந்த கோபுரத்து மேலே ஏறி அந்த கலசத்து மேலே ஊற்றினால் அந்த கலசத்து வழியாக அந்த சாமிக்கு அது போய்டும்னு சொல்லி, இந்த ப்ளூடூத்து சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து அங்கே கனெக்ஷன்லாம் போகுது, அது மாதிரி போய்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்ருக்காங்க இன்ன வரைக்கும். இது நல்லா வேடிக்கை பாருங்கள். ஏன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால், சூத்திரர்கள் அந்த கோபுரத்தில் ஏறி அந்த சிலையெல்லாம் செஞ்சுட்டாங்களாம், அதனால அந்த கோபுரம் தீட்டா போயிடுச்சு சொல்கிற காரணம். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். கோபுரம் வந்து செங்கல்லால் உருவாக்கப்பட்டது. செங்கல் கீழே வந்து அஸ்திவாரம் வந்து கருங்கல்ல இருக்கும். நம்ம ஏறினால அது தீட்டா போயிடுச்சு, அதனால கும்பாபிஷேகம் பண்ணுறோம். அப்போ ஒருத்தர் மேலே ஏறி சிலை செய்கிறாரு, அதுக்கு வந்து கலர் அடிக்கிறாரு. கலர் அடித்து முடிச்சு கோபுரத்துக்கு ஒருத்தர் கலசம் செய்கிறாரு. எல்லாம் நம்மால் தான். ஒரு ஐயரோ ஐயங்காரோ இந்த வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது, இந்தியா முழுக்க பார்க்க முடியாது. எங்களுக்கு தான் உரிமை, நாங்கள் தான் உள்ளே போகலாம், எங்களுக்கு தான் நேரடி வாரிசுன்னு சொல்கிறவங்க இந்த வேலை எதுவுமே செய்ய தெரியாது, செய்ய மாட்டாங்க. கடைசியில் இந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஏணி ஒன்று கட்டி கொடுப்பாங்க. அந்த ஏணியும் நம்ம தான் கட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த களையத்துருக்க தண்ணியை ஒரு சொம்பில் எடுத்துக்கிட்டு மேலே ஏறுவாங்க பாருங்கள், அந்த சொம்பும் நம்ம தான் செஞ்சது. அது செம்பில் இருக்கலாம், இல்லை பித்தளையில் இருக்கலாம். எடுத்து கொண்டு போய் அதில் ஊற்றுவாங்க. ஊற்றும்போது நம்ம மக்கள்லாம் கீழே இருந்து படன்னு கன்னத்தில் போட்டுவாங்க. ஏன் தெரியாது, ஏன் போட்டுக்கணும்? அவர் என்ன பெரிய சாகசம் செஞ்சுட்டாரு, இந்த சர்க்கஸில் இந்த பெல்ட்லேருந்து அந்த பெல்ட்டு தாண்டா மாதிரி ஏதாவது தாண்டினாரா, இல்லை நம்மளால் செய்ய முடியாத வேலை ஏதாவது செஞ்சாரா? ஒன்றும் கிடையாது. நம்ம கட்டின ஏணி, நம்ம செஞ்ச சொம்பு, நம்ம செஞ்ச கலசம், நம்ம மக்கள் செஞ்ச கோபுரம், இது மேலே ஏறி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுறதுக்கு நம்ம மக்கள் கன்னத்தில் போட்டுருந்தோம்னா இந்த மக்கள்கிட்ட என்னத்தான் பகுத்தறிவு வீசி என்ன ஆக போகுது சிந்திச்சு பாருங்க. இதனால் ஏதாவது ஆக போகுதா அப்படின்னா, சரி இது வரைக்கும் எத்தனையோ கும்பாபிஷேகம் போயிருக்கோமே, ஏதாவது ஆயிருக்கா நமக்கு? வேணால் திருட்டு போயிருக்கும். ஏன்னா காவல்துறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, பக்தர்களே கவனமாக இருங்கள், உங்கள் நகை பணம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கணும். எங்கே கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் காய்கறி மார்க்கெட்லேயோ தீபாவளி மார்க்கெட்லேயோ சொல்ல, கடவுள் காப்பாற்றுவார்ட்டு போகிறீங்கல்ல, அங்கே காவல்துறை வந்து மைக் செட்டு வச்சு அனௌன்ஸ் பண்ணுது, பக்தர்களே கவனமாக இருங்கள், நகை பணம் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள், திருடர்களும் பக்தர்களைப் போலவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம அன்னையிலேருந்து இன்ன வரை கேட்டுட்ருக்கோம். அப்போ இவ்வளோ தூரம் நமக்கு அறிவுறுத்த வேண்டிய அவசியம் என்னென்னா,
அது திருட்டு போயிட்டு தான் இருக்குது. தாலியை காணாங்கிறாங்க, கொலுசை காணாங்கிறாங்க, வலையில உருவிட்டு போயிட்டாங்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு போன இடத்துல. அப்போ இந்த கடவுள் நமக்கு என்ன தான் செய்யுதுன்னு சிந்திக்க வேணாமா? இன்னொரு சமாச்சாரம், அங்கே போகாமல் மறுநாள் போய் கும்பிட்டு போகல, என்ன பெரிய கஷ்டம்? ஏன் அந்த கூட்டத்தில் போய் நம்ம நகையை பறி கொடுத்துட்டு, குழந்தைய பறி கொடுத்துட்டு, காவல்துறையிட்ட போய் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு பாவம் பாரம், நம்ம பிள்ளைய கண்டுபிடிச்சு, நம்ம பிள்ளை நமக்கு அடையாளம் தெரியும், போலீஸுக்கு தெரியுமா? அவங்க பாவம் அவங்க தேடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அல்லல் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுனால வருது. யாராவது இது வரைக்கும் கேட்டாங்களா, ஏன் எங்கள் மக்கள் செஞ்ச கோபுரத்தை போய் இப்படி கழுகுற அப்படின்னு கேட்டாங்களான்னு? கேட்க தெரியாது. இந்த யாகசாலைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பூஜையெல்லாம் பண்ணுவானுங்க. அன்னாசி பழம், சாத்துக்குடி, ஆப்பிள்லாம் கட்டி தோரணமாக கட்டியிருப்பாங்க. அதில் ஒன்று கூட நாம் எடுக்க முடியாது தோழர்களே, ஒன்று கூட நாம் எடுக்க முடியாது. ஆனால் வாங்கி கொடுத்தது நாம தான். நீங்கள் போன உடனே ஏன் சிலை செய்கிறது என் மேலேங்கனால எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது. நீங்கள் போனோன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி கொடுப்பான். முந்திரி பருப்பு 1/4 கிலோ ஒன்று போடுவான், முந்திரி பருப்பு 4 கிலோ போடுவான். இது எதுக்குன்னா இதுவெல்லாம் ஓமகுண்டத்தில் போடுறதுக்கு எங்கள் அம்மா. ஏன்னா அங்கே அஷ்டதிக் பாலகர் 8 பேருக்கு, நவகிரகம் 9 பேருக்கு, அந்த மூலவர் பெருமாளோ பொண்டாட்டி பாட்டி இதுக்கெல்லாம் தனித்தனி கலையம் வச்சுருப்பானுங்க. சரி 4 கிலோ சரியாக இருக்கும், ஆளுக்கு 50 கிராம் வைப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. திராட்சை, பச்சரிசி, நெய், வெல்லம் எல்லாம் எழுதி கொடுப்பான். நம்மளால எல்லாம் வாங்கிடுவான். கடைசியில் எதுவும் ஒரு 50 கீத்து, தென்னங்கீத்து. எதுக்குடான்னா மறைச்சி கட்டுறதுக்கு. அது ஏன்டா மறைக்கிறேன்னா, பிராமணர்கள் போஜனம் செய்யும் இடம், சாப்பிட்ற இடம். பிராமணன் சாப்பிட்றத நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னாக்க நாய் வாய் வச்ச பொருளும், கோழி இறகளில் காத்துப்பட்டதும், சூத்ரன் கண்ணால் பார்த்த உணவுப் பொருளும் தீட்டுன்னு தான் பகவத்கீதை இன்ன வரைக்கும் சொல்லுது. பகவத்கீதை சொல்கிறது, சூத்ரன் பிராமணன் சாப்பிட்ற உணவை நம்ம கண்ணால் பார்த்தா அது தீட்டான். கோழி இப்படி ரெக்கை அடிக்கும் பாருங்க, அடித்து அதோட காத்துப்பட்டா தீட்டான். நாய் வாய் வச்சா தீட்டான். பன்னி மோந்து பார்த்தா தீட்டான். நல்லா யோசனை பண்ணுங்க. மலம் திங்கிற பண்ணி சாப்பாட்டுக்கிட்ட போய் மோந்து பார்த்தா அந்த உணவு தீட்டா போய்ட்டான். ஆனால் நாம் இந்துக்கள், நாம் கண்ணால் பார்த்தாலே, அங்கே வச்ச பொருளை இங்கேருந்து பார்த்தாலே தீட்டுன்னு தான் இன்ன வரைக்கும். கீத்து ஒரு 50 கீத்து எழுதி கொடுப்பான். இந்த மறைச்சிடுவான். இந்த 4 கிலோ முந்திரி பருப்பு கீத்துக்குள்ளே போயிடும். இந்த 1/4 கிலோ முந்திரி பருப்பு இங்கே வந்துடும். வெள்ளங்கள்லாம் போட்டு நல்லா 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவானுங்க. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இதெல்லாம் கூட்டினீங்கன்னாக்க 48. இந்த ஒரு மண்டலம் அங்கே உட்காந்து நல்லா சரியான சாப்பாடு, நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டு உடம்ப தேத்துவாங்க. இதை கூட நம்ம மக்கள் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னுன்னா எதுக்கு கேட்டது கிடையாது. சரி கேட்க வேண்டாம். அங்கே போய் நம்ம மரியாதையும் சொத்தை சூத்திரம்லாம் கீழே நில்லுங்கம்மா. அங்கே பார்த்தீங்கன்னா கோபுரத்து மேலே ஏற்றலாம் மேல் ஜாதிக்காரனாக இருப்பான், பெரிய வரவு செலவு பண்ணுறவனு சேட்டு கூட இருப்பான். இந்த இந்து கடவுளை ஏற்காத ஜெயினர்கள் கூட அங்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் போடுற ஆள் தான் தேவை, பக்தர்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு அங்கே போனோன்னே பரிவட்டம் கட்டுவானே, அதெல்லாம் ஒன்றும் கட்ட மாட்டான். என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு மாலையை வாங்கி கொண்டு போய் சாமிகிட்ட கொடுப்பீங்க, அது சாமிகிட்ட போடுவான். இன்னொரு வெள்ளைக்காரனும் அவன் கழுத்தில் போட்டு 500 வாங்கிட்டு போயிடுவான். உங்களுக்கு 100 ரூபா நஷ்டம், அவனுக்கு 500 லாபம். நான் வெள்ளைக்காரனுக்கு ஏன்னே தெரியாது. சரி இது இந்த ஒரு பழக்கம் போல இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கோயிலில் சாதாரணமாக பார்க்கலாம். இப்படி நம்மளை கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது. அதே மாதிரி வீடு கட்டி முடிச்சிங்கன்னா, வீடு திறப்பு விழா வந்து கிரகப்பிரவேசம். கிரகம்னா தங்குற இடம், பிரவேசம்னா உள்ளே போகிறது. அதான் நம்ம புதுமனை புகு விழா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கிரகப்பிரவேசத்துக்கு அதே மாதிரி தான். எப்படியும் ஒரு 15,000 20,000 வாங்குற ஆள்லாம் இருக்கான். அதாவது நம்ம எவ்வளோ ஏமாலியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ரேட்டு பேசுவான். அவனுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது. அவன் ரிக்ஷா அழுக்கிறான்னா அவன்கிட்ட 2,000 ரூபா வாங்குவான். மளிகை கடை வச்சுருந்தா 5,000 ரூபா வாங்குவான். நாயக்கடை வச்சுருந்தா 20,000 ரூபா வாங்குவான். அப்போ அந்த வீடு கட்டும்போது அந்த கொத்தனார் இந்த சிமெண்ட் எடுத்து பூசும்போது கொஞ்சோண்டு சிமெண்ட்டு கீழே சிந்திடும். அது 1க்கு 4 மணல் போட்டிருப்பாங்க. அப்போது இவர் என்ன சொல்லுவார், அந்த வீட்டு ஓனர், யோ சிமெண்டெல்லாம் கீழே சிந்துறையா, சிமெண்ட் என்ன ஆளு தெரியுமா, மூட்டை வந்து 300 ரூபாய்க்குது, 400 ரூபாய்க்குது, பார்த்து செய் அப்படிம்பார். மேலே நெத்தி கண்ணுன்னு சொல்லுவாங்க. மேலே வந்து பூசுவார். பூசும்போது இப்படி இப்படி அடிப்பாங்க, சிமெண்ட்டு கலவை அடிப்பாங்க பாருங்கள், அது கொஞ்சம் செதறும். யோ காலையிலாம் சொன்னேன் சிமெண்ட் இங்கே சிந்துன்னு, திரும்ப அதே பண்ணுறியம்பார். அப்புறம் இந்த செவுரு வச்சுட்டு வருவார் பாருங்கள், அந்த முக்கியமான இடம் வரும்போது அங்கே அரைக்கல் தான் வைக்க முடியும், முழு கல் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்காது. அப்போ ஒரு கல் எடுத்து ரெண்டாக உடைப்பார் இந்த கொத்தனார். ஏன்னா அங்கே அரைக்கல் தான் வைக்க முடியும். அப்போ ஒரு கல் 4 ரூபா வைக்கிது, என்ன நீ பாட்டுக்கு 2 உடைக்கிற அப்படின்னு சத்தம் போடுவோம் அந்த வீட்டு ஓனர். நல்லா தயவு செஞ்சு சிந்தனை பண்ணி பாருங்க, அந்த பாதிகள்லாம் கொத்தனார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரா, இல்லை ரோட்டில் தூக்கி இந்த பூசணிக்காயெல்லாம் உடைச்சாங்கல்ல அந்த மாதிரி உடைக்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது. அடுத்த வருஷம் வரைக்கும் அதை வைக்க போகிறார். இவ்வளோ பொறுமை உனக்கு கிடையாது. காரணம், கொத்தனார் வேலை செய்கிறவர் பிராமணர் கிடையாது, மேல் ஜாதிக்காரர் கிடையாது. இதே பிராமணர் கல்லை உடைச்சா உடைங்க சாமி, இந்த இன்னும் 4 கல் இருக்கு உடைங்கம்மா. அவனுக்கு அந்த உடைக்கிற ஆளோட ஜாதி தான் முக்கியமே தவிர உடைக்கிற பொருளோட வேல்யூ கிடையாது.
அப்போது இவ்வளோ இதாக அங்கே இருக்கிற சிமெண்ட் அள்ளுமா, அங்கே இருக்கிற கல் அள்ளுமா, ஜல்லியெல்லாம் தூக்கி நிலத்தில் போட்டு திமிசு போடுமா, வேலை வாங்குவான். இந்த வீடு போகிற அன்னைக்கு ஒரு ஐயர் வந்து உட்காந்துக்குவார். பசுமாட்டை கொண்டாங்கோ அப்படிம்பார். மனுஷனுக்கிட்ட வீட்டில் மாட்டை கொண்டு வருவான். அது சாணியும் மூத்திரமும் போட்டால் நல்லதான். அது வரும்போதே மிரண்டுக்கிட்டு வரும். இந்த வாசலில் தோரணங்கன்னு போட்டுக்கிட்டு இந்த சொந்தக்காரங்களாம் வந்து ஒரே கும்பலாக இருக்குமா, அதை ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். மூக்கனாங்கரை பிடிச்சி தரதான் இழுத்துட்டு வருவோம். அந்த ஹாலில் நிப்பாட்டினா அது வந்து மூத்திரம் போயிடும், சாணியும் போட்டுரும். சுபிட்சம், மகாலட்சுமி உங்கள் ஆற்றுல கடாட்சம் பண்ணிட்டா. என்னடா கடாட்சம் பண்ணா, மூத்திரம் பெஞ்சா சாணி போட்டா, அது என்னடா கடாட்சமா அது அப்படின்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓமகுண்டம், ஓமகுண்டத்தில் வந்து எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி கிலோ 700 விற்கிற நெய்யை எடுத்து ஊற்றுவான். இந்த கல் உடைக்கும் போது ஒருத்தன் கத்தினான்ல, கல் 4 ரூபா, அதை 2ஆ உடைக்கிறேன்னு, அந்த ஆள் உட்காந்துட்டு கன்னத்தில் போட்டுட்டு உட்காந்துருப்பான். அப்போது 1 கிலோ நெய் 700 அதில் அவன் 1/4 கிலோ ஊற்றுறான்னு வச்சுக்கோங்க, 100 கிராம் ஊற்றுறான்னு வச்சுக்கோங்க. அந்த நெய் ஏதாவது பயன் உண்டா? அந்த நெருப்பில் ஊற்றுற, இப்போ அரை கல் வைக்கிறாரு, அந்த இடத்துல அரை கல் வைக்கும், அந்த கல்லால் பயன் உண்டு. அந்த கல் வைக்கலன்னா அந்த ஓட்டையாக இருக்கும், இல்லைன்னா பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒரு பொருளை, உணவுப் பொருள், சத்துள்ள பொருள், அதாவது நீங்கள் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் ஒரு 70-80 கிராம் வெண்ணெய் கிடைக்கும். நல்ல கொழுப்பு இருந்தால் 100 கிராம் கிடைக்கும். 100 கிராம் வெண்ணெயை நீங்கள் நெய்யாக்கினீங்கன்னா ஒரு 65 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராம் தான் கிடைக்கும். அப்போது 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் நெய். நீங்கள் அரை கிலோ நெய்யை ஊற்றுறான்னா எத்தனை லிட்டர் பால், அது எவ்வளோ சத்துள்ள பொருள். அதை ஊற்றும்போது ஏன் அது மாதிரி ஊற்றி வீணடிக்கிறேன்னு கேட்குறத விட்டுட்டு கும்பிட்டுருக்கான். ஆனால் அதே ஆள் அந்த கல் உடைக்கும் போது, சிமெண்ட்டு சிந்தும் போது அப்படியே பதறான். சிமெண்ட் என்ன விலை தெரியுமா, மணல் என்ன விலை தெரியுமாண்ணா. ஏன் அது விலையெல்லாம் உனக்கு தெரியறவனுக்கு நெய்யோட விலை என்னன்னு ஏன் தெரியல கேட்க வேணாமா? ஏன் உன் வீட்டில் வந்து பருப்பில் ஊற்றுறியா, என் வீட்டில் வந்து ஏன் நெருப்பில் ஊற்றுற? பூசணிக்காயை உங்கள் வீட்டில் வந்து கூட்டில் போடுற, என் வீட்டுக்கு வந்தால் ரோட்டில் போடுற. 200 ரூபா பூசணிக்காயை உடச்சி ரோட்டில் கொண்டு போய் போடுவாங்க, 2 வீலரில் போகிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலா? அதெல்லாம் இங்கே பக்திம்மா. இந்த நிலை மாறணும். இதெல்லாம் நம்ம அறிவுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள், தயவு செஞ்சு இதை பாருங்கள். இல்லைல்ல நாங்கள் அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. தந்தை பெரியார் சொல்லுவார், இது வந்து உங்கள் மூளையில் போட்ட விலங்கு, உங்கள் கையிலையோ கால்லையோ விலங்கு போட்டிருந்தா அதை வந்து நான் அவுத்து எடுத்துருவேன். இது மூளையில் போட்ட விலங்கு, நீங்கள் தான் சிந்தித்து எடுக்கணும் பாரு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். சிந்திச்சு பாருங்கள், தேவையில்லாத விட்டுருங்க, அவ்வளோ.